ஸோ என்ன கேட்டீங்க நீங்க? உங்களோட ஃபேவரட் ஃபுட் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? நாசி லெமா. இருங்க ஞாபகப்படுத்திக்க சொல்றேன். சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஆமா நான் கெத்து தெரியுமா, நான் வேற லெவல்ல டான்ஸ் ஆடுவேன். போய் சொல்லுங்க, போய் இந்த ப்ரொடக்ஷனுக்கு டைரக்டர்ஸ்க்கு எல்லாரும் மெசேஜ் பண்ணுங்க. நான் அப்ப கூட இன்ஸ்டாகிராம்ல தான் மெசேஜ் பண்ணேன், அவங்க மதிக்கவே இல்லை என்ன. ஏங்க நான் என்ன பொண்ணு பாக்குறேன், நான் பொண்ணா பாக்குறேன், என்ன பத்தி நானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்ல வருஷா யாரு யாராவது இருக்காங்களா வருஷான்னு? அதாவது கெஸ்ட கூப்பிட்டு வச்சு பேரையே தப்பா சொல்றாங்க. பிஎஸ்சியா பிகாமா அது படிச்சவங்க எல்லாம் கிளிக்க போறாங்க. என்ன கல்யாணம் பண்ணா எப்படி கேட்டா கேம் ஆட முடியும்? நீங்களும் வைஃபும் சேர்ந்து ஜாலியா அவங்க என்னோட ஆடுவாங்க. என் நம்பர் இந்தியன் நம்பர் வந்து மேன் தான். அதுல என்ன சந்தேகம்? ஒரு டாக்டர் பசங்க டாக்டர் படிச்சா டாக்டர் ஆனா அது தப்பு இல்லை. ஒரு கடை வச்சிருக்காங்க, அந்த பிசினஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கண்டினியூ பண்றாங்கன்னா தப்பு இல்லை. அதே இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க நெக்ஸ்ட் அவங்க பசங்க இண்டஸ்ட்ரி கூட வராங்கன்னா அது எப்படிங்க தப்பாகும்? நான் வரலன்னா பின்ன யாரு வருவா? அது இருக்கு, எனக்கு அந்த இடம் ஃப்ரீயா இருக்குன்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் தானே நானு. சாரி, உங்களுடைய டைலாக்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, எனக்கு புரியல. மைலோ ஐஸ் பட்டர்ஃப்ளை. என்னது? என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன பாட்டு தோணுதோ அந்த பாட்டு நீங்க பாடலாம். உங்களை பார்த்தா என்ன தெரியுமா தோணுது? ப்ளீஸ் கம் அப் வித் யுவர் ஃபேமிலி, யுவர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு தெரியாதவங்களை கூட கூட்டிட்டு வந்துருங்க. செம்ம வைபா இருக்கும். அண்ட் ஐ கேன் டெஃபினெட்லி அஷ்யூர் யூ யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் ஃபன். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் மக்களே. இது டிவி ஜாக் பாட்காஸ்ட். நான் உங்கள் திவ்யா வேகன் ஜான். மியூசிக்கல் எபிசோட் அப்படின்னாலே நான் கொஞ்சம் குதூகலமாயிருவேன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வந்திருக்கிற கெஸ்ட்டும் அந்த மாதிரி ஒருத்தர் தான். இன்னைக்கு இவரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற உலக நாடுகள்ல இவருக்கு நிறைய ரசிகைகள் இருக்காங்க. ஆனா யார் எப்படி பார்த்தாலும் நான் யாரையும் திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கன்னி பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிலும் காளையா இன்னைக்கு நம்ம முன்னுக்கு இருக்காரு ஹர்ஷவர்தன் அவர்கள். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நானே கூட அன்னைக்கு லைவ்ல கேட்டிருந்தேன். வெல்கம் டு மலேசியா. மலேசியா எப்படி இருக்கு? மலேசியா சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் மலேசியா, சிங்கப்பூர் எல்லாம். ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கும் அப்பப்போ, சம்மந்தமே இல்லாம. இன்னைக்கு கூட ஆமா. அதனால எனக்கு மழைனா ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு மலேசியா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி உங்க ஊர்ல எல்லாம் மழை இருக்காதா? சென்னையிலயா? 24/7 வெயில் தான் இருக்கும் அங்க. வெயில் ஜாஸ்தி பார்த்திருக்கோம். ஆமா, வெயிலா இருக்கும். அதேதான், அப்படியே தான் இருக்கும். சரி. சோ டண்டானா டர்னா ஹர்ஷா லைவ் இன் மலேசியா. ஆமா, உங்களுடைய சோலோ கான்செர்ட், முதல் சோலோ கான்செர்ட்டை மலேசியால இருந்து தொடங்கலாம் அப்படின்னு ஏன் மலேசியால இப்படி ஒரு கான்செர்ட் பண்ணலாம்னு நினைச்சீங்க? ஆக்சுவலா எம்ஐ ப்ரொடக்ஷன்ஸ் ஷர்வின் அவர் தான் ஃபர்ஸ்ட் என்னை வந்து அப்ரோச் பண்ணாரு, இந்த மாதிரி சோலோ கான்செர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. சோலோ கான்செர்ட் என்னோடையா அப்படின்றது தான் என்னோட முதல் கேள்வி. ஏன் என்னோட அப்படின்னு கேட்டேன். இல்லை, எனக்கு உங்களோட பர்ஃபார்மர் சைட் ரொம்ப பிடிக்கும், நீங்கள் பாடவும் செய்கிறீங்க, நல்லா ஆடுறீங்க, அது நல்லா க்ரௌடை புல் பண்ணுறீங்க, அந்த ஃபேக்டர் நான் யார்கிட்டையும் பார்க்கலன்றது அவரோட ஹம்பிளான ஒப்பீனியனில் சொன்னார். சரி, ஓகே பண்ணலாம். ஆனால் நான் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய சாங் ஜென்ரலாக ஷோ பண்ணுறவங்க என்ன அவங்களுடைய சாங்ஸ் பாடுவாங்க. ஸோ அப்படி பார்த்தா எனக்கு அவ்வளோ கேட்லாக் இல்லையே எப்படி அப்படின்னா, இல்லை நீங்கள் பண்ண வரைக்கும் நம்ம அதை பண்ணலாம், நீங்கள் என்னென்ன சாங் கம்போஸ் பண்ணீங்களோ அதை பண்ணலாம், அது இல்லாமல் மற்றவங்க சாங்ஸும் பாடலாம் அப்படின்னு சொன்னால், மற்றவங்க சாங்ஸ் பாடுறது வந்து அது ரொம்ப ஜென்ரல் கேட்டகரி மாதிரி இருக்குது, வில் செலக்ட் அ தீம் அப்படின்னு சொல்லும்போது, சரி உங்களுக்கும் எனக்கு ரொம்ப ரெலவெண்ட்டான ஒரு ஆளை சூஸ் பண்ணலாம்னா தளபதியும் சூஸ் பண்ணணும். ஸோ அவரும் ஒரு பெரிய பயங்கரமான தளபதி ஃபேன். அவரை விட நான் இன்னும் ஜாஸ்தியான தளபதி ஃபேனு. ஸோ 2 தளபதி ஃபேன்ஸை சேர்ந்து ஒரு ஷோ பண்ணால் எப்படி இருக்கும்? அதுதான் இந்த டர்னா. யார் சென்னையில இருந்து மலேசியா வந்தாலும் நாங்க ஆஸ்தான கேள்விகள் 2-3 வச்சிருக்கோம். இதை நாங்க கண்டிப்பா கேட்போம் அப்படின்னு. சோ அந்த மாதிரி ஒரு கேள்வி தான் நான் கேட்க போறேன். மலேசியால நீங்க உங்களோட ஃபேவரட் ஃபுட் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? அந்த ஃபுட் பேர் வந்து நாசி லெமா. ஓகே, கரெக்டா? அது ஆமா, கரெக்ட். ஆனா இப்போ வரைக்கும் நான் சாப்பிட்டது இல்ல. அப்புறம் எப்படிங்க அது ஃபேவரட் ஆக முடியும்? இல்ல, எல்லாரும் அதான் சொல்றாங்க. சரி, அது அப்படி என்ன இருக்குன்னு போய் சாப்பிட்டு பார்க்கணும். அது ஆனா நான் நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டேன். ஆமா, நீங்க வெஜிடேரியன் கேள்விப்பட்டேன். அப்படியா? சிக்கன் மட்டும் சாப்பிடுவேன். அது வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா? ஏன் அந்த மாதிரி நீங்க வந்து இன்ஹெரிட்டனாவே நீங்க வந்து வெஜிடேரியன் தான். ஆனா சிக்கன் அப்படின்றத ஏன் வந்து நடுவுல? ஏன்னா வேற நாடுகளுக்கு போனா அங்க வெஜிடேரியன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மாட்டிப்பேன். சோ அட்லீஸ்ட் சிக்கன் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மினிமம் எலிஜிபிலிட்டி. குடிக்கிறதுக்கு ஏதாச்சும்
குடிக்கிறது ஏதாச்சும் இல்ல இல்ல பெவரேஜ் மயிலும் இந்த மாதிரி பிடிக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சொன்னேன். பெவரேஜும் குடிக்க மாட்டேங்க நானு. எப்படிங்க எங்க ஊர்ல நீங்க கோகோ எப்படி கோலா, இந்த ஸ்ப்ரைட், கோகோலா அது எதுவுமே குடிக்க மாட்டேன். ஓகே 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 ஏதாவது ஃப்ரெஷ் ஜூஸ், அதாவது லெமன். ஓகே Watermelon. டுரியன் சாப்பிட்டிருக்கீங்களா? டுரியன் அப்படின்னா ஓகே, அது வந்து மலேசியாவோட கிங் ஆஃப் ஃப்ரூட்னு சொல்லுவோம். ஓ அது ஓகே. மலேசியால ரொம்ப ஃபேவரட்டான நிறைய பேருக்கு ஒரு பழம். ஓ வெளிய முள்ளு அதான் முள்ளா இருக்கும். சொல்லுவாங்களே வெளியே ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், ஆனா உள்ள டேஸ்ட் செம்மையா Taste இருக்கும் செம்மையா அப்படின்னு. இருக்கும். ஒரு மாதிரி ஸ்மெல் இல்ல, அது ஒரு நல்ல ஸ்மெல் தான். டேஸ்ட் செம்மையா இருக்கும். நீங்க அது- இங்க அதை இருந்து try கிளம்புறதுக்குள்ள பண்ணணும் அது. ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரை எம்ஐ பண்ணுங்க. ப்ரொடக்ஷன் கேளுங்க, கண்டிப்பா வாங்கி கேக்குறேன். தருவாங்க. ஓகே, கண்டிப்பா. இப்ப டுரியன் சீசன் தான். ஷூர் அது சீசனல் ஃப்ரூட். பண்ணிடுறேன். ஓகே. நீங்க மலேசியால கத்துக்கிட்ட 3 மலே வார்த்தைகள் இருங்க ஞாபகப்படுத்திக்க சொல்றேன். சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஆமா சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இந்த 3 வார்த்தை. சிந்தா, ஓகே சிந்தானா லவ், ஆமா. அதுக்கப்புறம் லேமா, ம். அதுக்கப்புறம் ஐயோ சாப்பாடுக்கு ஏதோ சொல்லுவாங்களே, சாப்பாடுக்கு என்னங்க சொல்லுவாங்க? மக்கன். மக்கன். அது லேப்பா. லேப்பாவா? லேப்பா. நான் என்ன சொன்னேன்? நீங்க லேமா நாசி லெமாவோட தாக்கத்துல ஐயோ, லேமாட்டீங்க. அது சரி. லேப்பா. ஆனா கிட்டத்தட்ட அப்படிதான் சொன்னேன். ஆமா. கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க மலேசியன் இன்னும் நாங்க லாங்குவேஜ். ஸ்லமாட் தாத்தாங் திரும்ப கசின் இந்த மாதிரி நிறைய வேர்ட் வச்சிருக்கோம். ஓகே, அடுத்த பாட்காஸ்ட்ல சொல்றேன். நீங்க வந்து இங்க கத்துக்கிட்ட ஃபர்ஸ்ட் மொழி வேர்ட் இது. காடி. அது வந்து தமிழ்ல தான் தமிழ்ல எங்க காடின்னு சொல்லுவாங்க? ஆமா. தமிழ்ல காடின்னே சொல்ல மாட்டாங்க, ஓகே வண்டின்னு தான் சொல்லுவாங்க. ஆமா. காடின்றத நான் காடின்றது ஹிந்தி வார்த்தை. ஹிந்தி வார்த்தை, Okay. அத நான் கேள்விப்பட்டதே இல்ல. ஓகே, அது மலேசியன் வார்த்தை கிடையாது, அப்போ ஹிந்தி வார்த்தை. ஆமா. ஆனா அது நீங்க மலேசியன் வார்த்தை நீங்களே கன்வெர்ட் பண்ணிக்கிட்டீங்க. ஆமா, நாங்க தமிழ்ல அது காடி அப்படின்னா தமிழ் காடி. ஆனா நான் தமிழ்ல ஃபர்ஸ்ட் காடி காடின்னு சொல்லும்போது என்ன காடின்றாங்க, யார் அது, யாருடைய தாடி? ஆமா, காடி தான், நாங்க கார் தான் காடின்னு சொல்லுவோம். அதுதான் அந்த மாதிரி. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் வியந்த. ஓகே, வியந்த நானே ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க வந்து உங்க கான்செப்ட் பண்ண போறீங்க. ஓகே, மலேசியன்ஸ் பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிக்குமேன்னு நினைப்பீங்க. நீங்க ரிசர்ச் பண்ணதுல என்னடா இது மலேசியன் பத்தி இப்படி ஒரு வியடான விஷயமா, இல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒண்ணு இருக்கே அப்படின்னு என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? மலேசியன் நாடு பத்தியா இல்ல மக்கள் பத்தியா? மக்கள் பத்தி. மக்கள் பத்தினா நான் இது நீங்க கேட்ட கேள்விக்கு ரெலவெண்டா இருக்குமான்னு தெரியல, ஆனா நான் சொல்றேன். சொல்லுங்க. இந்த லிட்டில் இந்தியான்னு இருக்குல்ல, ஆமா. அங்க போகும்போது அங்க மேக்ஸிமம் எல்லா கடையுமே நம்ம தமிழ் கடை, அந்த மாதிரி நம்ம ஆட்களா தான் இருக்காங்க எல்லாரும். ஆனா அதுக்கு பேரு வந்து லிட்டில் இந்தியான்னு வச்சிருக்காங்க. எனக்கு அது புரியல. லிட்டில் சென்னை இல்ல லிட்டில் தமிழ்நாடு தானே வைக்கணும், அது என்ன லிட்டில் இந்தியான்னா அவங்க சொன்னாங்க, இல்ல அவங்க வந்து ஸ்டேட்ஸை வச்சோ இல்ல லாங்குவேஜ் வச்சோ பிரிச்சு பேச மாட்டாங்க, எங்க எல்லாரும் ஒண்ணுதான் இந்தியா அப்படின்னாங்க. எனக்கு அது பிடிச்சிருந்தது ஆக்சுவலா. கான்செர்ட் டைம்ல அப்பாவோட கான்செர்ட்டுக்கு நீங்க லாஸ்ட் டைம் வந்திருந்தீங்க. அங்க மக்களை பார்த்து ஓ என்னடா இப்படி இருக்குன்னு வியந்தது. அவங்களுடைய ரசிக்கிற தன்மை, அவங்க ரசிக்கிறது. ஓகே. அண்ட் ஆல்சோ எந்த ஒரு ஆர்டிஸ்டா இருந்தாலும் அவங்க கொடுக்குற அந்த லவ், அதெல்லாமே தான் எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்தது. அவங்க யாரையுமே ஜட்ஜ் பண்ணல, யாருமே பயாஸ்டா பார்க்கல, எல்லாரையுமே சமமா பாக்குறாங்க. இப்போ நான் இல்ல, என்ன மாதிரி நெக்ஸ்ட் யாராவது புது ஆர்டிஸ்ட் வந்தாலுமே சரி, அவங்களையும் அதே மரியாதையோட அதே லவ்வோட தான் பாக்குறாங்க. சோ எனக்கு அதுதான் என்னுடைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது எனக்கு. ஓ இவ்வளவு லவ் பண்றாங்களா அப்படின்னு. ஆனா நீங்க இங்க ஆடினது வந்து ரொம்ப வைரலா போச்சு. அது ஏன் போச்சு ஏங்க நீங்க நல்லா ஆடுவீங்க. ஓகே, என்ன ஓகேன்றீங்க? இல்ல அது நானே பயங்கரமா அடிப்பேன்னு சொல்றது இல்ல, நீங்க சொல்லும் போது அது ஓ அப்படியா அப்படின்னு. எனக்கு தன்னடக்கமா இருக்கீங்க. தன்னடக்கம் கிடையாதுங்க, எனக்கே தெரியலங்க. நாளைக்கு சும்மா தான் டான்ஸ் ஆடினேன், ஆனா அது அவ்வளவு ரசிச்சிருக்காங்கன்னா அது அவங்க கொடுத்த அந்த லவ் தான். அது என்னோட கிரேட்னஸ் எதுவுமே கிடையாது. இப்படி ஒரு தன்னடக்கமான பையனை வந்து நீங்க என்ன பாத்துருக்கீங்க. அதாவது உண்மையா பேசணும் தன்னடக்கம்ன்றீங்க, பின்ன நான் எப்படிதான் பேசணும்? ஆமா நான் கெத்து தெரியுமா, நான் வேற லெவல்ல டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னு சொல்ல முடியும். அப்படிதான் சொல்றோம். நீங்க எவ்வளவு திமிரு பாத்தியா அப்படின்னு. ஒரு மியூசிஷியன், ஒரு டான்சர், இன்னும் கொஞ்ச நாள் ஆக்டரா வேற ஆக போறாராம். அப்படியா? அப்படியாமா, எனக்கே தெரியாத. சரி, சோ அப்பா கான்சர்ட்க்கு அப்புறம் இப்ப நீங்க வந்து உங்களுக்கு சொந்தமா ஒரு கான்சர்ட் நீங்க பண்றீங்க. அண்ட் சிங்கர்ஸ் லைனா நம்ம சிவாங்கி, மானசி, அஜய் இவங்களெல்லாம் ஏன் பிக் பண்ணீங்க? பிக் பண்றதை விட அவங்களோட நான் நிறைய டிராவல் பண்ணிருக்கேன். இப்போ நீங்க சிவாங்கின்னு எடுத்துட்டீங்கன்னா அவங்க நிறைய கவர் சாங்ஸ் பண்ணேன், மானசியோடையும் பண்ணேன். அஜய் கிருஷ்ணா வந்து எங்க அப்பாவுடைய கான்சர்ட்ல பண்ணுவாரு, நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 2-3 பாட்டு பாடுவோம் அவரோட ஷோல. சோ இந்த காம்பினேஷன் வந்து மக்களுக்கு ரெலவெண்டா இருக்கும். நான் இப்போ புதுசா வேற சிங்கரை கூட்டிக்கிட்டு வந்து அவங்களோட பாடுறதுக்கு பதிலா ஆல்ரெடி தெரிஞ்ச மூஞ்சி, ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு காம்பினேஷன் பார்த்தா எல்லாருக்கும் ஈஸியா கனெக்ட் ஆகும் அப்படின்றதுக்காக தான்
செலக்ட் பண்ணது. Okay. அவங்க எல்லாருக்குமே மலேசியால உண்மையா நிறைய ஃபேன் பேஸ் இருக்கு. அவங்களுக்கு அதுதான் விஜய் டிவி ஆட்களுக்கு எங்கதான் இல்ல ஆமா. சொல்லுங்க. கரெக்ட். ஆமா. எஸ். சோ ஹர்ஷா வந்து ஆ. எப்ப ஹீரோ ஆவாரு ம். அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க. அதுக்கு யாருக்கு இல்ல நீங்க கேள்வி. கமெண்ட் பாத்தீங்கன்னா அப்படிதான் கேக்குறாங்க. ஓகே ஹர்ஷா எப்ப ஹீரோ ஆவாரு, நாங்க ஹர்ஷாவை பார்க்கணும் போய் சொல்லுங்க, அப்படின்னு. போய் இந்த ப்ரொடக்ஷனுக்கு டைரக்டர்ஸ்க்கு எல்லாரும் மெசேஜ் பண்ணுங்க, ஹர்ஷா ஹீரோவா பார்க்கணும், ஒரு படத்துல நடிக்க வைங்கன்னு சொல்லுங்க. நீங்க வெரி குட். சோ இப்படி கமெண்ட் பண்றது ஏன் கமெண்ட்ஸ் சொல்றது கிடையாது, நீங்க அங்க போய் சொன்னாதான் நீங்க சொன்னா நீங்க நினைக்கிறது Okay. நடக்கும். ஹர்ஷா சிவாங்கி பேருக்கு வந்து ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கு. ஆஹா. ஓ இவங்க வந்து ரியல் லைஃப் பேரா இருந்தாலும் நல்லா இருக்குமே ம். அப்படின்னு நிறைய பேர் நினைச்சு ம். உங்ககிட்ட வேற சொல்லி இருந்தாங்க. அப்ப நீங்க ம். சொன்னீங்க இல்லங்க அது குட்டி பொண்ணா இருக்கும் போது இருந்து நான் பாத்துட்டு இருக்கேன், ஆமா. நாங்க 2 பேரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுங்க, எங்க உயிரை வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி. சோ சிவாங்கி நானும் வந்து நிறைய தடவை சொல்லி பார்த்துட்டேன், ஆனா இப்போ நிறுத்திட்டாங்க. இந்த பாவம் ஆமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு மாதிரி காம் ஆயிட்டாங்க. நாங்க அந்த தேன் ஆமா தேன் பண்ணோம். வரைந்து வைத்த சூரியன் அப்படின்னு ஒரு பாட்டு பண்ணோம். ம். நான் வரைந்து வைத்த சூரியன், அது ஆக்சுவலா நல்லா ரீச் ஆச்சு. அப்போ யாருக்கும் எனக்கு தெரியாது, யாரா இவன் திடீர்னு இது சிவாங்கி ஏன் திடீர்னு இவனோட பண்ணிட்டு இருக்காங்க என்ன. ஒரு வீடியோ வச்சு திருப்பி 2வது வீடியோ தேன் அதை விட பயங்கரமா ரீச் ஆச்சு. ம். சோ அது கண்டினியூஸா அது அந்த கவர் சாங்ஸ் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுனால நல்லா இருக்கு இந்த பாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிறைய பேரு நிறைய விதமா பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா வந்து அதெல்லாம் இல்லைங்க. அவனை ரொம்ப சின்ன வயசுல இருந்து பாக்குறேன் நானு. ஷீ இஸ் மை என்னோட டீச்சருடைய பொண்ணு வின்னி கிருஷ்ணகுமார் இருக்காங்க இல்லையா, அவங்க என்னுடைய கர்நாடிக் டீச்சர். ஓகே. ஸோ அப்போ அவங்க கிட்ட கத்துக்கும் போது அவங்க கத்துக்க மாட்டாங்க, இங்க ஓடிட்டு இருப்பாங்க. சொல்லிருக்கீங்க ஆமா. ஒரு வீடியோல பாத்திருக்காமா. ஸோ அதுல இருந்து தெரியும். நாங்க அதுக்கப்புறம் பேசுறது எல்லாம் கிடையாது. திருப்பி இந்த கவர் சாங்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஐ பிச்சுட்டு நான் அப்ப கூட இன்ஸ்டாகிராம்ல தான் மெசேஜ் பண்ணேன், அவங்க மதிக்கவே இல்லை என்ன. ஏன்னா அப்போ அந்த குக்கு கோமலி பீக்ல இருந்தாங்கல்ல, அவங்க ஃபுல்லா பிஸியா இருந்தாங்க. எனக்கு மெசேஜ் பண்ணதே ஒரு வருஷம் கழிச்சு தான் பண்ணாங்களே. அந்த பண்ணலாம். டிஎம்கா. ஆமா, ஓகே. அவங்க அவ்வளவு பிஸியா இருந்தாங்க அந்த டைம்ல. இப்பயும் சொல்லுவேன், எவ்வளவு திமிரு காட்ட தெரியுமா நீ என்கிட்ட. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க? இல்ல நான் அங்கங்க ஓடிட்டு இருந்தேன், மைண்ட்ல இல்ல. நான் கொஞ்சம் காம் ஆனதுக்கு அப்புறம் தான் அப்பதான் அவங்களும் கவர் சாங்ஸ் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்ல இருந்தாங்க போல. அப்ப நானும் சொல்லும்போது அது கரெக்டா அந்த டைம்ல இட் ஹேப்பன். நீங்க வந்து பயங்கரமான தளபதி ஃபேன். நீங்க வந்து சின்ன வயசுல இருந்து அவர் பாத்துட்டு வந்துட்டு ஆமா. ஓகேவா? நான் ஏன் சின்ன வயசுன்னா என்னங்க 2003 2004 தான் என் சின்ன வயசு. அவர் அந்த டைம்ல 2004 எனக்கும் சின்ன வயசு தான். அதுல 20 வருஷம் அதான் அந்த டைம்ல தான் நான் அவரை ஃபர்ஸ்ட் ரசிக்க ஆரம்பிச்சது வந்து திருமலை டைம்ல இருந்து தான். திருமலை, மதுரை, கில்லி, அங்க இருந்து தான் நான் அவரோட ஃபேன் ஆக ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் நான் ஐ ஸ்டார்டட் டு டிஸ்கவர் ஹிஸ் ஓல்ட் ஃபிலிம்ஸ். ஓகே. சோ என்ன கேட்டீங்க நீங்க? அவர் அரசியலுக்கு போயிட்டாரு, இப்ப அத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு. அரசியல் போயிட்டாரு, ஒரு ஃபேனா உங்களோட ஒரு நல்லது பண்றதுக்கு வந்துகிட்டு இருக்காரு. ஓகே. அது வரவேற்கக்கூடிய விஷயம் தானே. ஓகே. அது எதுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? நம்ம சுய வெறுப்புக்காக மக்களோட. அதாவது அவர் படம் நடிக்க வந்தாரு, நம்ம கிட்ட கேட்டாப்போ வந்து வந்தாரு இல்ல. இப்ப அரசியலுக்கு போறாரு, நம்மள கேட்டா போறாரு இல்ல. சோ அவரு பண்றது நம்மளுக்கு பிடிச்சா, அதாவது எந்த துறையிலயுமே சரி அவங்கவுங்களுக்கு பிடிச்சது செய்யறாங்க. அது நம்மளுக்கு பிடிச்சா அவங்க பெரிய ஆளுன்னு நம்ம நினைக்கிறோம், அவ்வளவுதானே, சிம்பிள் தானே. அதே மாதிரிதான் இத்தனை நாள் நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து அவர் பண்றதெல்லாம் நம்ம ரசிச்சோம், அவர் அந்த இடத்துல நம்ம வச்சு அழகு பார்த்தோம். இப்போ பாலிடிக்ஸ்க்கு வராரு, அவர் பண்றது நல்லதெல்லாம் பார்த்துட்டு இதுலயும் நம்ம வைக்கணும்ன்ற ஒரு ஆசை எனக்கும் தான் இருக்கு. பட் லெட்ஸ் see what he is going to do. இவ்வளவு ரேஷனலான ஒரு தளபதி ஃபேன் நான் முத தடவையா மீட் பண்றேன். இது வரைக்கும் எல்லாம் சுயநலமா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, நீங்க தான் வந்து தொலைநோக்கு சிந்தனை. இல்ல, he has worked very hard. see இன்னைக்கு வந்து அவரு ஒரு அவ்வளவு பெரிய ஸ்டேஜ்ல இருக்காரு. பட் he has பாடி ஆஃப் ஒர்க் பாருங்க, ஆல்மோஸ்ட் 30-35 இயர்ஸ் ஆஃப் பாடி ஆஃப் ஒர்க் இருக்கு. அதுக்கப்புறம் தான் இப்ப அவர் அந்த பொசிஷனுக்கே வந்திருக்காருல்ல. சோ தட் இஸ் நாட் a easy thing. இப்ப எல்லாரும் பெரிய ஸ்டார் எல்லாம் பேசுறாங்க, ஆனா அதுக்கு பெரிய உழைப்பு இருக்கு. சோ பாலிடிக்ஸ்லயும் அவர் அந்த லெவலுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து உழைச்சாருன்னா மேபி he will definitely become what he wanted to become. ஒரு 2 வருஷம் முன்னுக்கு நினைக்கிறேன், ஒரு வீடியோ பார்த்தவங்களோட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க, தளபதி வந்து நான் ஒரு சின்ன வயசுல அக்கா பர்த்டேக்கு வந்து அப்பா இன்வைட் பண்ணியிருந்தாரு, அப்ப பார்த்தேன். இதுக்கப்புறம் எப்ப பாப்பேன்னு தெரியல, புலி நடக்கணும் இது பார்த்து நான் உன்னை பாத்திருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னாருன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி கோட் அந்த ஷூட்ல நடந்துச்சு அப்படின்னு. சோ அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அவரை போய் பார்த்து அவரு உங்களை ப்ரோன்னு வரவிட்டு பேசினாருன்னு. அங்க ஷூட்டிங் போனோடனே நான் ப்ரோன்னு 2 கையால இது பண்ணி வர வச்சு உட்கார வச்சு நல்லா பேசினாரு. ஒரு ரொம்ப ஒரு ஹாப்பியஸ்டான டே எனக்கு. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், நீங்க சின்ன வயசுல இருந்து உங்க ஐடல் ஒருத்தர்
அவர்கிட்ட பார்க்கணும், பேசணும், அவரை நம்மளை அடையாளப்படுத்தி பேசணும் அப்படின்ற நம்மளுக்கு ஒரு ஆசையோட இருப்போம். அதே தான் நடந்தது அன்னைக்கு. அவரை நான் என்னை அடையாளப்படுத்தி உங்க வீடியோஸ் எல்லாம் பார்க்குறேன், அதெல்லாம் பண்ணி பேசி அப்பா எப்படி இருக்காரு, அவருக்கு ஒரு பெரிய ஹாய் சொன்னேன்னு சொல்லுங்க எல்லாம் சொல்லி அவரோட வேல்யூபிளான டைமை எனக்கு ஒதுக்கி கொடுத்தாரு. அது பண்ண வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லவே இல்லை. பட் அவருக்கு என்ன மாதிரி எத்தனையோ ஃபேன்ஸ் வந்து அவருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு, அதெல்லாம் எல்லாம் பெருசு தான். ஆனா எனக்கு தான் தெரியும் அது எனக்கு எவ்வளவு ஒரு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னு. அது உங்களுக்கு இல்லைங்க, அது கேட்ட எங்களுக்கே அது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா தான் இருக்கு. அந்த இந்த பாட்டு இருக்குல்ல தாமரைப்பூக்கும், அந்த பாட்டை ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க அப்படின்னு. அதான் அவர் சொன்னது, உங்க பாட்டு தான் நாங்க யூஸ் பண்ணோம் எங்க படத்துல அப்படின்னாரு. தெரியும் சார், உங்க படத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் அது ட்ரெண்டே ஆச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம். ஆமா, அதுக்கப்புறம் இங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது மினி ட்ரெண்டா தான் ஆச்சு. இல்ல அது முன்னாடியும் பயங்கரமான பாட்டு தான். அது ஆக்சுவலா நிறைய பேர் ராஜா சார் நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த பாட்டு ராஜா சார் நினைச்சிட்டு இருந்தாங்க. நிறைய பேருக்கு வித்யாசாகர் தெரியல. சோ அதுக்கப்புறம் அது இது இவருடைய பாட்டு தான் ஒரு ஸ்டாம்ப் கிரியேட் ஆச்சு. சோ அதுக்கப்புறம் சொன்னேன் சார், இல்ல சார் நாங்களும் அந்த பாட்டு நானும் ஸ்வேதா மோகனும் பண்ணோம் அப்படின்னா, பார்த்த நீங்க அந்த சோஃபா கீழே உட்காந்தீங்க அதுதானே அடிக்கும். சோ அதெல்லாமே தான் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. அதெல்லாம் ஒரு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைல்ல, பார்த்தேன்னு சொன்னா முடிஞ்சிச்சு. நீங்க சோஃபா கீழே உட்காந்தீங்க, வாசிட்டு இருந்தீங்க, அவங்க சோஃபா மேல உட்காந்தாங்க, அந்த வீடியோ தானே அப்படின்றாரு. சோ அவர் அவ்வளவு உன்னிப்பா கவனிக்கிறாரு. சோ அதெல்லாம் ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. அண்ட் மோரோவர் அன்னைக்கு நான் அவர்கிட்ட பெருசா நான் எதுவுமே பேசிக்கல. நான் எல்லாம் சொன்னது எல்லாமே வந்து சார் ஐ லவ் யூ சார், சார் ஐ லவ் யூ சார், சார் ஐ லவ் யூ சார், நான் லவ் யூ அதாவது டே போதும் அப்படின்ற லெவலுக்கு நான் வந்து அவர்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருந்தேன். அவர் அக்செப்ட் பண்ணுவாரு நம்புறேன். தளபதியோட சில கம்போசர்ஸ் ஒர்க் பண்ண கம்போசர்ஸ் பேர் சொல்லுவேன், அவரு ஒர்க் பண்ண தளபதி பாடல்கள் ஏதாச்சும் வந்து ஒரு பாட்டு சொல்லுங்க. ஓகேவா? இப்ப நான் ஒரு வித்யாசாகர் சார் அப்படி சொல்றான்னா நீங்க வந்து திருமலையில உள்ள பாட்டு சொல்றீங்க, அந்த மாதிரி. ஓகே போலாங்களா? போலாம். ஓகே, ஃபேன் பாய் சம்பவம். தப்பா சொல்லிட்டேன்னா ஃபேன் பாய் சம்பவம் ஆகாதோ? இது வந்து மொரட்டு சம்பவம் ஆயிடும். ஓகே ரெடி. ஹாரிஸ் ஜெயராஜ். கூகுள் பண்ணி பார்த்தேன், மதுரைக்கு போகாதடி யுவன். ஓகே. ஐயோ 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 என்னது, கண்ணால பார்த்தா ஒரு ஸ்பார்க்கு, உன்னால நடந்தா கேட்வாக்கு. ஓகே விஜயந்த். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பரு வீடு போய் சேர மாட்டேன். இளையராஜா. ஐயோ நான் சொன்ன 2004ல இருந்து நான் கவனிக்க ஆரம்பிச்சேன். ராஜா சார் நிறைய இருக்கு. ஐயோ அவரோட ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து என்ன மாட்டி விட்டீங்க. நல்ல வேலை, நீங்க தான் சொல்லுங்க. ராஜா சார் பாட்டு என்ன இருக்கு? நிறைய அவருக்கு நீங்க அனிருத் பாட்டு, ஏஆர்எம்என் பாட்டு கேட்டாலே தெரியாதுன்னு கேமரா பின்னாடி ஒருத்தர் இருக்காருன்னா நீங்க தான் சொல்லுங்க. எதுவுமே இல்லையா? சரி நீங்க சொல்லுங்க ஏதாவது. காதலுக்கு மரியாதை. காதலுக்கு மரியாதை இருக்குல்ல ப்ரோ. இந்த கேமராமேன் டென்ஷன் ஆகுறாரு. அவர் டென்ஷன் ஆகுறாங்க. ஓகேவா? ஓகே அனிருத். ஆத்திகனி பார்த்த உடனே காட்டில் வச்ச இரகான. நான் ஏன் ரொம்ப யோசிக்கிற மாதிரி பண்ணனா, யாதான் எனக்கும் புரியல. நான் கேட்கலான் இருந்தீங்க, நீங்க ஏன் அவ்வளவு யோசிக்கிறீங்க அப்படின்னு. அப்பதான் நீங்க பாடுவீங்க. இந்த பாட்டுமா இது உனக்கு தெரியுதா இல்லையா, நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லி பாடுவீங்களா? அது மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் நாங்க பயன்படுத்துவோம். பாட்டு எப்ப ஷோக்கு வருவீங்க? உங்க ஷோ 3ஆம் தேதி மே, அப்பதான் வருவேன். அங்க வந்து கேளுங்க, இந்த சாங்ஸ் எல்லாமே இருக்கும். கண்டிப்பா கேக்குறேன். நான் தனியா கேக்குறது வேற இல்லையா? ஓகே சோ ஓகே. அடுத்து வந்து உங்களுக்கு கூகுள்ல உங்களை பத்தி நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அந்த கேள்விகளுக்கும் பதில் தெரியாம உங்களுடைய ரசிகைகள் வந்து அவஸ்தப்படுறாங்களாம். கேளுங்க, அவளுக்கு பதிலளிக்கும் வண்ணமா இன்னைக்கு நம்ம வந்து பேச போறோம். கேளுங்க. ஓகேவா? சொல்றேன். Who is ஹர்ஷா? Who is ஹர்ஷா? நீங்க உங்களை டிஃபைன் பண்ணுங்க. ஹர்ஷா is a singer, composer, dancer, respectful, ரெஸ்பெக்ட் கொடுக்க தெரிஞ்ச ஒரு நல்ல பையன். அவங்க அம்மா அப்பா நல்லா வளர்த்திருக்காங்க. He doesn't smoke, he doesn't drink. ஏங்க நான் என்ன பொண்ணு பாக்குறேன், நான் பொண்ணா பாக்குறேன், என்ன பத்தி நானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாங்க இவ்வளவுதான். ஹர்ஷா சிங்கர், கம்போசர், டான்சர், குட் ஹியூமன் பீயிங், அவ்வளவுதான். நாங்க யார் ஹர்ஷா தான் கேட்டோம். நீங்க தான் ஜாதகம் சொல்லிட்டு இருக்கணும். இல்ல அதுதான் எங்களுக்கு வேணும். உங்களோட என்னது ஜாதகமா? ரசிகைகள் வெயிட் பண்றாங்கல்ல. தண்ணி அடிக்க மாட்டார், ஒரு டீ டோட்லர், டீ காஃபி குடிப்பீங்களா?
ஒகேஷனலா. ஒகேஷனலா கூட டீ காஃபி செலவு கூட உங்களுக்கு இருக்காதுன்னா பாத்துக்கோங்களேன். அந்த அதாவது மாதிரி போன்விட்டா குடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நிறுத்திட்டேன். சின்ன வயசுலயா? சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்குமே போன்விட்டா தான் குடிச்சிட்டு இருந்தேன். ஓகே சரி அடுத்து வர்ஷாக்கு எத்தனை வயசு? வர்ஷா எத்தனை வயசு? வர்ஷா யாருங்க? தாமரையே சொல்லிட்டேன். வர்ஷா யாருங்க? ஓகே 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 ஹர்ஷாக்கு எத்தனை இல்ல, வயசு? வர்ஷா யாரு? யாராவது இருக்காங்களா வர்ஷான்னு? மன்னிச்சிடுங்க. டர்னா டர்னா இது வர்ஷா. வர்ஷா அதிகமா போச்சு. நல்லா இருக்கு இது. ஹர்ஷா அதாவது கெஸ்ட கூப்பிட்டு வச்சு ஹர்ஷா. பேரையே தப்பா சொல்றாங்க இவங்க. என்னங்க நியாயமா இது? நீங்களே சொல்லுங்க. தப்பு தானே இது? சொல்லுங்க, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. லைவ்ல ஏச முடியாது. நான் அன்னைக்கு அமைதியா இருந்துட்டு ஹர்ஷாக்கு எத்தனை வயசு? ஹர்ஷாக்கு என்ன வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 13. 30 சொல்லுங்க. அப்படியே 40. ஓ இல்லையா? நீ இவங்க வயசு என்ன ஒரு 18 இருக்குமா? ஐயா பார்த்தா நான் 18 மாதிரி தருவேன் பாரு. எனக்கு இன்னும் அடுத்த அவரு சிரிக்கிறாரு. அவரு அடுத்த வருஷம் என்ன எனக்கு 18 பேசாம பாருங்க, கம்பி கட்டுற கதெல்லாம் அப்படின்ற மாதிரி. சொல்லு. சொல்லு. சரி உங்களுக்கு எத்தனை வயசு அப்ப? I'm 26. அப்படியா? 1990 1998. அப்படியா? ஓகே ஓகே. என்ன கேமராமேன் யோசிக்கிறாரு. சரி அடுத்து ஹர்ஷாவோட எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் என்ன? எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் நீங்க வந்து பிஎஸ்சி விஸ்காம் பண்ணிருக்கேன். விஷுவல் கம்யூனிகேஷன். விஷுவல் கம்யூனிகேஷன். பிஎஸ்சியா பிகாமா? அது பிஎஸ்சி தானே. கண்ணதாசா சேஸ்தாசா? நான் காலேஜுக்கு சரியா போனது இல்லைங்க. அப்படியா? நான் டிகிரி வாங்கிட்டேன். எக்ஸாம் எழுதிருவேன் போயிட்டு கரெக்டா. ஆனா காலேஜ்க்கு நான் போனது இல்ல சரியா. அதான் நல்ல பையன். பிஎஸ்சி விஸ்காம் தானே அது. எனக்கு தெரியாதுங்க. படிச்சவங்க எல்லாம் கிளிக்க போறாங்க. என்ன என்னடா படிச்சிருக்க? படித்தது நீர். உனக்கு தெரியாதோ? பிஎஸ்சி விஸ்காம் தான் நினைக்கிறேன். நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, படிச்சு முடிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? 2018 இப்பதானுங்க ஒரு 7 வருஷம் ஆகுது. 16 17 18 ஆமா கரெக்ட். 2019ல தான் பாஸ் அவுட் ஆனேன் நான். அப்படியா? விஸ்காம் தான். விஸ்காம் கன்ஃபார்ம். அது கன்ஃபார்ம். ஓகே அடுத்தது ஹர்ஷாவோட ஹாபிஸ் என்ன? ஹர்ஷாவோட ஹாபிஸ் நான் நிறைய, எனக்கு ஸ்பேஸ் பத்தி ரொம்ப பிடிக்கும். ஸ்பேஸ் பத்தின வீடியோஸ், அதோட ஆராய்ச்சிகள், நாசா என்ன பண்றாங்க, இலான் மஸ்க் என்ன பண்றாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பார்ப்பேன். ஓகே. டெக்னாலஜி பத்தி நிறைய பார்ப்பேன். நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மியூசிக் கேட்பேன். அது எப்படி அவங்க பண்றாங்க, என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன இருக்கு, இந்த மாதிரி ஆராய்ச்சியெல்லாம் பார்ப்பேன். அண்ட் நிறைய இந்த கிரேட் ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க ஒர்க் பண்ணும்போது அவங்க எப்படி பண்றாங்க, பிஹைண்ட் த சீன்ஸ்ல ஹவு டு தே ஒர்க், மாஸ்டர் அட் ஒர்க், அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி வீடியோஸ் ஏதாவது இருந்தா போய் பார்க்கணும்னு. ஆர்டிஸ்ட்னா எந்த மாதிரி ஆர்டிஸ்ட்? லைக் வரையற ஆர்டிஸ்டா? சிங்கர் ஆகட்டும் இல்ல டான்சர் ஆகட்டும், ஹவு தே கிரியேட், அந்த கிரியேஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, அது எனக்கு பார்க்க ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன். வீடியோ கேம்ஸ் ஆடுவேன். என்ன கேம்? PS5, Xbox பயங்கரமா ஆடிட்டு இருந்தேன் ஒரு காலத்துல. இப்போ அவ்வளவு பெரிய டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஹோப்ஃபுல்லி எனக்கு கிடைக்கும், கண்டிப்பா டைம் கிடைச்சு ஜாலியா சீக்கிரமா கல்யாணம் பண்ணுங்க. கல்யாணம் பண்ணா எப்படி கேம் ஆட முடியும்? நீங்களும் வைஃபும் சேர்ந்து ஜாலியா. அவங்க என்னோட ஆடுவாங்க. கேட்டுக்காங்க மக்களே, அவர்தான் சொன்னார். ஓகே அடுத்தது. ஓகே ஹர்ஷாக்கு என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ண தெரியும்? பியானோ, கிட்டார் கத்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். கர்நாடகம். ஐயோ உண்மையா சொன்னா என்னங்க கர்நாடகம்ன்றாங்க இவங்க. எனக்கு ட்ரம்ஸ் தெரியும், அதுக்கப்புறம் வயலின் தெரியும், வீணை தெரியும், அதுக்கப்புறம் பேஸ் கிட்டார் தெரியும், பியானோ தெரியும், ஃப்ளூட் தெரியும், நாதஸ்வரம் தெரியும். தம்ப்நெயில் ரெடி. ஹர்ஷாவோட ஹைட் அண்ட் வெயிட் என்ன? எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் ஜாதகம் மாதிரி கேக்குறீங்க. கூகுள்ல இதுதான் கேட்டாங்க. நான் ரொம்ப ஜெனுயினா ஹூ இஸ் ஹர்ஷான்னு கேட்டிருந்தாங்க. அது கூட உங்ககிட்ட கேட்டேன். உங்களுக்கு என்ன பார்த்தா எந்த ஹைட் இருக்கும்னு தோணுதோ அந்த ஹைட் தான், என்ன வெயிட் இருக்கும்னு தோணுதோ அந்த வெயிட் தான். உங்க இஷ்டம். ஓகே வெச்சுக்குவாங்க உங்களுக்கு என்ன தோணுதோ. ஹர்ஷாவோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ்? நானா சிங்கிள் தான். ஓகே அவ்வளவுதான். ஹர்ஷாவோட ஃபோன் நம்பர்? ஃபோன் நம்பர் ஃபர்ஸ்ட் உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க, நான் சொல்றேன். என்னோட ஃபோன் நம்பர் எப்படி பப்ளிக்கா சொல்ல முடியும்? சொல்லுங்க. நான் தான் முதல்ல கேட்டேன், அப்ப நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்க, நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அந்த இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு நான் என் நம்பரை சொல்றேன். கெஸ்ட் தான் வந்து சொல்லணும், நான் வந்து கேட்கணும். சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. என்ன ப்ரோ நம்பர் சொல்லலாம்? என் நம்பர் இந்தியன் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் 8ல ஆரம்பிக்கும், லாஸ்ட்ல 6ல முடியும். 8ல ஆரம்பிக்கும்? ஆமா. 9ல ஆரம்பிக்காது? அது ஏர்டெல். ஓ
இது இல்ல இதுவும் ஏர்டெல் தான் ஆக்சுவலா. ஆனா நான் வோடாஃபோன்ல இருந்து ஏர்டெல்லா மைக்ரேட் பண்ணிட்டேன். அதனால அதே நம்பர் இருக்கு. ஓகே மார்க்கெட்டிங்க்கு நல்லா யூஸ் ஆகும் ஆமா. இந்த கண்டென்ட். சோ 8ல இருந்து ஆரம்பிச்சு கடைசில 6ல முடியும். நடுவுல நீங்களே ஃபில் அப் பண்ணிக்கோங்க. நடுவுல எவ்வளவு காம்பினேஷன் பர்மெண்டேஷன் காம்பினேஷன். ஓகே கூகுள் கேள்விகள் அதுதான். ஓகே. அடுத்து வந்து சோஷியல் மீடியால உங்களை பத்தி சில கமெண்ட்ஸ் இருக்கு. ம். அதுக்கு நீங்க மனசார என்ன நினைக்கிறீங்க இல்ல உங்க ரியாக்ஷன் என்னன்னு சொல்லுங்க. சொல்லணும். கண்டிப்பா சொல்றேன். நீங்க வந்து பாக்குறதுக்கு விஜய் தேவரகொண்டா மாதிரி இருக்கீங்க. ம். டு யூ லைக் ஹிம் அப்படின்னு கேட்டுதான். எனக்கு ஒண்ணு பிடிக்குமே, ஏன் பிடிக்காது? ம். அவர் மாதிரி இருக்கேன் நானு. இது அவர் தமிழ்நாட்டின் விஜய் தேவரகொண்டா இவரு. இது அவருக்கு தெரியுமா? தமிழ்நாட்டுல இருக்கீங்களா உங்களுக்கு தெரிஞ்சா போதும். இல்ல அவர் அளவுக்கு என்னங்க நம்ம, அவர் செம்ம ஸ்மார்ட்டா இருப்பாரு. நம்ம என்ன எல்லாம் உங்களுக்கு நார்மலா இருப்போம். ஓகே சூப்பர். இந்த கமெண்ட் வாவ் வாட் a man. நான் மேன் தான், அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? ஓகே அடுத்து ப்ளீஸ் ஹர்ஷா we want to see you as a hero on screen. அதுதான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேனே, உங்க கையில தான் இருக்குது. நீங்க போய் டைரக்டர்ஸ், ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் எல்லா கமெண்ட் செக்ஷன்லயும் போய் ஹர்ஷா ஹீரோவை போடுங்கன்னு கேளுங்க, நடக்கும். ஓகே வித்யாசாகர் சார் must be proud of him. நீங்க அதை அவரை தான் கேட்கணும். இது ஆக்சுவலி எங்க தெரியுமா வந்துச்சு, நீங்க மலேசியாக்கு வந்து இந்த ஒரு கண்டென்ட்ல வந்து நீங்க ஆடிட்டு இருந்தீங்க. சார் வந்து பின்னாடி நின்னு இப்படி பாத்துட்டு அவர் பாக்குறது என்ன நான் பாத்துருப்பாரு, இவன் ஒழுங்கா பண்ணுவானா, எதுக்கு கூட்டு வந்தா, எதுக்கு வந்தோனே தெரியாம நிஜ சமையல்காரனாவே மாறிட்டாரு, இவன் சரியா பண்ணுவானா, சரியா பாடிடுவானா அப்படின்னு ஒரு டென்ஷன்ல பாத்துருப்பாரு அவரு. ஓகே அப்படித்தான் நினைக்கிறேன். ஓகே யூ லுக் லைக் முகின் ராவ். இது என்கிட்ட சொல்லிருக்காங்க நிறைய பேர். அங்க? அந்த பிக் பாஸ் டைம் நடந்தது இல்ல, அப்போ என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே, எங்க அக்காவே சொல்லியிருக்காங்க நிறைய வாட்டி, நீ பார்க்க முக்கின்ற மாதிரியே இருக்கு அப்படின்னு. ஓகே அவர் பாத்திருக்கீங்களா நேர்ல? நேர்ல பார்த்து ஓகே கண்டிப்பா சீக்கிரமா பாப்பீங்க. ஓகே பார்த்துக்கலாம். he looks like 90s தளபதி. 90s தளபதியா? எங்கங்க 90s தளபதி மாதிரி இருக்கேன் நானு? 2000s தளபதி மாதிரி தான் பாக்குறதுக்கு இருப்பேன். நானே சொன்னா கொஞ்சம் ஓவர். மனசுல இருந்து வந்துச்சா இதுதான். இல்ல இது இந்த 2K மாதிரி தான் இருக்குன்னு என்கிட்ட சொல்லிருக்காங்க என்கிட்ட. 90s யாரும் சொன்னது இல்ல எனக்கு. Okay. நிறைய பேர் இந்த 2000ஸ்ல வந்த தளபதி மாதிரி லைட்டா இருக்கீங்கன்னு சொல்லிருக்காங்க. Okay. 90ஸ்ல மாதிரி 90ஸ்ல அவர் கொஞ்சம் சப்பியா இருப்பார்ல, ஆமா மீஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். எனக்கு அந்த மாதிரி இல்லையே. என்ன நினைச்சாங்களோ. என்ன நினைச்சாங்க? not only girls hereafter boys also have crush on you. பாய்ஸுக்கு கிரஷ் இருந்தா அது தப்பா இருக்கும். பாய்ஸ்க்கு பிடிச்சா போதும். அவ்வளவுதானா? உங்களுக்கு யாராச்சும் வந்து சொல்லிருக்காங்களா பாய்ஸ் யாராச்சும் எனக்கு உங்களை பிடிக்குங்க நிறைய பேர் பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க? அது crush சொல்லிருக்காங்க. இருக்கு. அது தப்பா இருக்காது. இது வந்து நீங்க அடிக்கடி கேட்ட ஒரு விஷயமா இருக்கலாம். ஈஸி என்ட்ரி இன்டு தி இண்டஸ்ட்ரி நெப்போகி. ஈஸி என்ட்ரி தி இண்டஸ்ட்ரி நெப்போகிட்டா? அது சொல்லிட்டு தானே இருக்காங்க. அது என்ன பண்றது நானே. ஆனா உங்களோட ஸ்பெஷல் என்னன்னா நீங்க வந்து தனிச்சு நிக்கணும். ஓகே வித்யாசாகர் சார் பையன் அப்படின்னு இல்லாம எங்க அப்பா தான் வித்யாசாகர் அப்படின்னா எப்படிதான் எனக்கு பேர் வேணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒர்க் பண்றீங்க. ஆமா. சோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பாக்கும்போது how do you feel? எனக்கு தான் உண்மையே தெரியுமே, நான் அவர் பேரை வச்சு வரலையே. நானும் ரொம்ப சொல்லி பார்த்துட்டேன். எதுவும் இல்ல கேட்கிற மாதிரி அதாவது இப்போ நான் ஜென்யூனா எனக்கு தெரியும், நான் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் வந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வந்து நானா தேடி எனக்கா வந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். அண்ட் எங்க அப்பா என்னைக்குமே வந்து அவருக்காகவும் என்னைக்குமே வேலை போய் கேட்டது இல்லை யார்கிட்டயும். எனக்காகவும் போய் கேட்கணும்னு நானும் நினைக்கவும் மாட்டேன். அவர் பண்ணவும் கூடாது தான் நினைப்பேன். எனக்காக அவர் கேட்க கூடாது, அது நானா தான் வரணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான். அண்ட் இந்த நெப்போகிட்ட வார்த்தை இது என்ன, நான் இதுக்கு என்ன சொல்றது நானு, இப்போ ஒரு பிசினஸ் மேன் பசங்க இருக்காங்கன்னா அவங்க பிசினஸ்ல வரலாம், தப்பு இல்லை. ஒரு டாக்டர் பசங்க டாக்டர் படிச்சா டாக்டர் ஆனா அது தப்பு இல்லை. ஒரு கடை வச்சிருக்காங்க, அந்த பிசினஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கண்டினியூ பண்றாங்கன்னா தப்பு இல்லை. அதே இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க நெக்ஸ்ட் அவங்க பசங்க இண்டஸ்ட்ரி கூட வராங்கன்னா அது எப்படிங்க தப்பாகும்? எனக்கு புரியல. அது எப்படி தப்பாகும்? நான் வரலன்னா பின்ன யாரு வருவா? அது இருக்கு, எனக்கு அந்த இடம் ஃப்ரீயா இருக்குன்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் தானே நானு. அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலன்னா என்னை விட ஒரு முட்டாள் இருக்க மாட்டான். ஏன்னா அந்த பொசிஷனுக்காக நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அது நம்மளுக்கு ஈஸியா இருக்குன்னா அதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்னு பார்க்கணுமே வழிய அதை தப்பான விதத்துல எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது. அந்த டிஃபரன்ஸ் தான். ஸோ அந்த நெப்போகிட்ன்றது வந்து அது சில பேர் அந்த அந்த ஃபர்ஸ்ட் வர ஆப்பர்ச்சுனிட்டி ஈஸியா தான் இருக்கும். ஆனா அது நீங்க சஸ்டெயின் பண்றது அது உங்க கையில தான் இருக்கு. அது ஈஸியே கிடையாது. அப்படி பார்த்தா இண்டஸ்ட்ரியில வந்தவங்க எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்ல, இல்லையே? சஸ்டெயினா யாரு இருக்காங்கன்றத விஷயம், எவ்வளவு ஒர்க் பண்றாங்கன்ற அவங்க எவ்வளவு ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கு, அது மக்கள் அவங்களோட எப்படி கனெக்ட் ஆயிருக்காங்க. இப்போ விஜய் சாரே எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க அப்பா டைரக்டர் தான் ஃபர்ஸ்ட், அவருக்கும் அப்படிதான் சொன்னாங்க, நெப்போகிட் தான் சொன்னாங்க. இப்போ அவர்கிட்ட அவரு சொல்லலையே, அவரு ஏன் சொல்லல?
அப்படின்னா அத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு அவருக்குன்னு ஒரு பேர் வர்றதுக்கு அத்தனை வருஷம் ஆச்சு. ஸோ அதே ப்ராசஸ் தான் எல்லாருக்குமே. எல்லாரும் இங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் இருக்க முடியுமே தவிர இன்னார் பையன் இல்ல இன்னார் பொண்ணுன்னு சொல்றதுனால யாராலையும் இங்க இருந்துட முடியாது. தூசி தட்டி அனுப்பிச்சிருவாங்க. ஓகே, நல்ல பதில். உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல அது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஸ்பாட்ஸ்னா ஸ்பாட்னா விளையாட்டு. ஓ ஸ்போர்ட்டா? ஓ ஸ்போர்ட் சாரி, உங்களுடைய டைலாக் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு, எனக்கு புரியல. ஸ்போர்ட் ஓகே. ஸ்போர்ட் இல்ல. அப்படியா? நான் இந்த ஸ்போர்ட்ஸ்ல நான் ஸ்போர்ட்ஸே பார்க்க மாட்டேன். வீடியோ கேம்ஸ் தான் ஃபுல்லா. வீடியோ கேம்ஸ் பார்ப்பேன். வீடியோ கேம்ஸ் ஸ்போர்ட்ஸா இருக்கும். ஓகே, அத பார்ப்பேன். சரி, மலேசியால வந்து என்னென்ன கேம் இருக்கு நீங்க எதுவும் ஆராய்ச்சி பண்ணி பாத்துருக்கீங்களா? இல்லையே. எங்க ஊர்லயே என்ன கேம் இருக்குன்னு நான் பார்த்தது இல்ல. கிரிக்கெட்லாம் ரொம்ப விளையாடுவாங்களே. கிரிக்கெட்லாம் விளையாடுவாங்க. விளையாட மாட்டேன். அவங்க விளையாடுவாங்க, நல்லா கை தட்டி பார்ப்பேன். நல்லா ஆடுறீங்க. ஓகே, இங்க நம்ம ஒரு கேம் விளையாடுவேன். அது என்னது? அது பேர் என்ன? டேய் சொல்லு, பரவாயில்ல. மைலோ ஐஸ்னு ஒரு கேம் இருக்கு. ஓகே, என்னது இது? ஓகே, அது வந்து சில இடத்துல சில பாட்டு. ஓகே, இது மேபி உங்க ஊர்லயும் இப்படி இருக்கலாம். ஓ ஓகே. Sorry for the ஆமா ஆமா ஆமா, நான் விளையாடுனதே கிடையாது, நான் பாத்துர்க்கேன் விளையாடி. என்ன பாடுவாங்கன்னு சின்ன பாத்தீங்களா? பசங்க காப்பிரைட்ஸ் இஷ்யூ காரணமா எங்களால அந்த பாட்டை போட முடியல. சோ நாங்க தூக்கிட்டோம். Why not? ஹர்ஷா பாடின பாட்டுடைய full version எங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல பாடுங்க. அதனால மைலோ ஐஸ் பட்டர்ஃப்ளை மைலோ செக் பண்ணுங்க. மைலோ ஐஸ் கவரை என்ஜாய் பண்ணுங்க. பட்டர்ஃப்ளை அப்புறம் பேர்ட் ஓகே கங்கும். என்னது? கங்குமா. கங்கும். ஓ ஓகே. மைலோ ஐஸ் பட்டர்ஃப்ளை. என்னது? பேர்ட். இது நீங்க சொல்லலாம் மூஞ்சி மேல அடிச்சு பயமா இருக்கு எனக்கு. பலா இது வந்து நீங்க மறக்க முடியாத மலேசியன் கேமா வச்சுக்கோங்க. ஓ அப்படியா? மைலோ ஐஸ் பட்டர்ஃப்ளை பேர்ட் கங்கும். MIME அப்புறம் MILO மைலோ. இவங்களுக்கே முதல்ல தெரியல. விளையாண்டது அதனாலதான். இதுல எங்க ஊர்ல ஆங்காங்கே சில இடங்கள்ல சில பாடல்களை இதுக்கு பயன்படுத்திக்கும். ஏறக்குறைய டியூன் இதுதான், பட் லிரிக்ஸ் மட்டும் மாறிக்கும். ஓகேவா? இப்ப நம்ம பாட்டு பத்தி பேசுறோம்ல, அப்ப நீங்க பாடணும்ல. ஓகே, எங்க வந்தீங்கன்னு எனக்கு அப்பவே புரியுது. எப்படி கொண்டு வந்து ஆளு. ஓகே, இப்ப நீங்க பாடுங்க. என்ன பாட்டு? என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன பாட்டு தோணுதோ அந்த பாட்டு நீங்க பாடலாம். உங்களை பார்த்தாவா? அந்த பாட்டு பாடுங்க. உங்களை பார்த்தா என்ன தெரியுமா தோணுது? லிரிக்ஸ் லைட்டா மன்னிச்சுக்கோங்க. எனக்காக டெடிகேட் பண்ணீங்க, லிரிக்ஸ் மறந்து போச்சு. பரவாயில்ல, முதல் வருஷம் இல்ல உங்களை பார்த்த அந்த பிரமிப்புல நான் வந்து லிரிக்ஸ் பண்ணிட்டேன். ஏலே ஏலே இல்ல இப்போ எனக்கே தாங்கல நான் சொன்னது. அவசரப்பட்டு சொல்றேன், அழிச்சிடுறேன் அப்படின்னு. சரி, இந்த மாதிரி நாங்க நேர்ல உங்களுடைய குரல் கேக்குறதுக்கு அப்படி இருக்கு. சோ இதே மாதிரிதான் கான்செர்ட்லயும் இருக்க போகுது. இந்த வாட்டி கான்செர்ட்ல இதுதான் யூனிக்கான விஷயம். மக்களே நீங்க கண்டிப்பா வாங்க அப்படின்னு ஏதாவது யூனிக்கான விஷயம். ஸ்டார்ட் டு எண்ட் ஒன்லி தளபதி சாங்ஸ், அதுதான் யூனிக்கான விஷயம். எனக்கு தெரிஞ்சு இதை விட என்ன உங்களுக்கு என்ன யூனிக்னஸ்? எல்லா கம்போசர்ஸ் விஜய் சாரோட இணைந்து பண்ண எல்லா சாங்ஸ், நீங்க சொல்ற அந்த 90sல இருந்து சில பாட்டுகள், 2000sல லேட்டஸ்டான சாங்ஸ் எல்லாமே கிளப் பண்ணி ஒரு 35 டு மேக்ஸிமம் 40 to 35 குள்ளதான் இது பண்ண பாக்குறோம். ஸோ எல்லாமே ஐகானிக் சாங்ஸ். அதாவது எங்கேயுமே நீங்க ஆடியன்ஸ் வந்து பாட்டா மாத்துடான்ற மாதிரி இருக்காது. ஆஹா இதுவா அப்படின்ற அவ்வளோ என்ஜாய் பண்ணி சூப்பரா இருக்கும். வித் டான்ஸ் அண்ட் நிறைய அது சொன்ன மாதிரி 3 எக்ஸ்ட்ரா சிங்கர்ஸ் கூட இருக்காங்க என்னோட சேர்ந்து. ஸோ எல்லாமே பயங்கரமா இருக்க போகுது. I can assure you will have the blast. So Harsha live in Malaysia வருகின்ற மே மாதம் 3ஆம் தேதி சாட்டர்டே நடக்க போகுது. மக்களே நீங்களா வாங்க, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு. ஆமா, நீங்க தான் வரணும். நம்மளே ஷோ இப்படி இருக்க போகுது அப்படி இருக்க போகுது கொஞ்சம் தான் சொல்ல முடியும். இந்த ஷோவை சக்சஸ்ஃபுல்லா நடத்தி கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஸோ ப்ளீஸ் கம் அப் வித் யுவர் ஃபேமிலி, யுவர் ஃப்ரெண்ட்ஸ்,
உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு தெரியாதவங்க கூட கூட்டிட்டு வந்துருங்க. செம்ம வைபா இருக்கும். அண்ட் ஐ கேன் டெஃபினெட்லி அஷ்யூர் யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் ஃபன். ஓகே, சோ இன்னைக்கு இங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப ஒரு ப்ரெஷஸான மூமெண்ட். we are more than glad நீங்க எங்களுடைய இந்த எபிசோட் சிறப்பிச்சதுக்கு. thank you so much. thank you for inviting me. இன்னும் பயங்கரமான செலிபிரிட்டிஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து நீங்க இன்னும் மேல போகணும்ன்றது என்னோட ஆசை. thank you all the best. thank you so much. thank you. நீங்க இன்னும் நிறைய பாடல்கள் பண்ணணும், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், எங்க ஊர்ல நிறைய கான்செர்ட் பண்ணணும், திரும்ப நீங்க மலேசியாக்கு வரணும், நல்ல கல்யாணமணி சீரும் சிறப்புமா வாழணும் அப்படின்னு எங்களோட சேனல் சார்பா நாங்க வாழ்த்துறோம். thank you so much. உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் திவ்யா வெகன் ஜான். நான் உங்கள் ஹர்ஷவர்தன். நன்றி, வணக்கம்.